கைஸ், அவகேடோ பிளான் பண்ணுவோமா? ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி அவகேடோ பிளான் பண்ணுறோம். செகண்ட் பிளான்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பிளான் வச்சுட்டோம். ஸோ இதை வீடியோ எடுத்தோம், பட் அது வந்து ஏதோ அந்த டஸ்ட்லாம் வந்து கிளியராக தெரியல அப்படின்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட வயநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அவகேடோ பிளான்ட்டு, கிராஃப்டட் பிளான்ட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்லிங்கில், அதாவது சீடு வச்சு அதிலேருந்து வர போர்ஷன் இது. ஓகே, அது வந்து செடியாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பிளான்ட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பழம் கொடுக்குது, சீக்கிரம் வளருது, அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த செடியிலேருந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த செடியில் வந்து ஒட்டி இதை வந்து வளர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடியாக ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதுதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டட் தான் வந்திருக்கும். ஸோ இதில் ஒரு வெரைட்டி. ஸோ அதுதான் வயநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் பிளான் பண்ணும்போது வீடியோ பார்த்திங்கன்னா அதே கண்டென்ட் தான். ஏன்னா அது வந்து கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டாருங்க, கிளியராக வரல அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குழி எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிட்டு சைஸ் எல்லாம் அளந்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து ஸோ வந்து பார்த்தோன்னா இது பண்ணிட்டோம். ஸோ என்னென்னா 20 ஃபீட் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த பிளான்ட்லேருந்து இந்த பிளான்ட்டுக்கு 20 ஃபீட் இருக்கும், இங்கேருந்து 20 டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த பக்கம் எல்லாமே ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே நம்ம பிளான்ட்ஸுக்கு 20 ஃபீட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து குழி எடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இன் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே ஒரு பிளான்ட் இருக்கா, இங்கே ஒரு அவகேடோ பிளான்ட் இருக்கா. ஸோ இங்கே 2 வைக்கிறோன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காடமம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனு பாருங்களேன், இங்கேருந்து குச்சி தெரியுதா, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று அப்படியே லைனாக இருக்குது பாருங்கள் மேலே வரைக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே காடமம் இருக்கும். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ காடமம் அப்படி சொல்லி இந்த லைன் இருக்கும். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து காடமம். ஸோ ஒரு ரோ ஃபுல்லாக காடமம் இருக்கும், ஒரு ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் குழியில் வந்து காடமும் இருக்கும், அவகேடோ இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிளான்ட் வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x2, அதாவது 2 அடி அகலம் 2 அடி ஆழம் 2 அடி ஆழம், அந்த ரேடியஸ் இதுவும் 2 அடி. ஓகே, ஸோ நேற்றே நம்ம இதை எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற மண் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துடணும். ஓகே டன்னா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நேற்று வாங்கின ஆட்டு எருவு, நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு எருவு வந்து நம்ம இது பண்ணிடணும். ஸோ அதை வந்து போட்டுடுறோம். ஸோ இது வந்து அடியில் ஆட்டு எருவு நமக்கு இருக்கணும். ஓகே, டைரெக்டாக இதில் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆட்டு எருவு வந்து ரொம்ப ஹெல்த்தி, அதே மாதிரி ரொம்ப ஹீட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து ரூட்டு பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான், செடி போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த டாப் சாயில் வந்து கொஞ்சம் அதை போட்டுறோம். இந்த மாதிரி டஸ்ட் வந்து தான் கேமராவில் நல்லா தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ இதை வந்து கவர் பண்ணிட்டோமா? டன்னு கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பிளான்ட் வைக்க வேண்டியதா. ஓகே, ஸோ இது வந்து கட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கட் பண்ணும். இதோட ரூட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது, இந்த இதுவும் வந்து பிரேக் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணும். ஸோ இப்போ நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன், உள்ளே கூட அவ்வளோ போயிருக்காது. இங்கே பாருங்கள், இது பண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூட் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு இது பண்ணாலும் இதாகிடும். அது இல்லாமல்
எடுக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் பிரேக் ஆகிடக்கூடாது. இது பாதி பாதி பீஸாக வந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு, டன். சூப்பராக கரெக்டாக சென்டராக வச்சுட்டு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்த சாயில் வந்து போடக்கூடாது, டாப் சாயில் தான் நம்ம வந்து இதுக்கு வந்து போடணும். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாயிலில் வந்து நம்ம வந்து போடுறோம். ஏன் டாப் சாயில் போடணும் அப்படின்னா, டாப் சாயிலில் தான் கொஞ்சம் ஃபெர்டிலைஸ் ஆகிருக்கும். கரெக்டாக போதுமான ஹெல்த்தியான இதெல்லாம் அதுக்கு கிடச்சிருக்கும் டாப் சாயிலில் இருக்கிற மண்ணுங்களுக்கு. ஏன்னா சூரிய ஒளி படுது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அது இல்லாமல் டாப் சாயில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குல்ல. இப்போது அதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சாயில்னு வைங்களேன், இங்கே பாருங்கள் இந்த மண் இது வந்து ரொம்ப கட்டியாக வேறே ஸ்ப்ரெட் ஆகி போக முடியாது, அந்தளவுக்கான இதாக ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சாயில் எடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் பூச்சியெல்லாம் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி நல்ல எருவு இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டெருவு போட்டிருந்தோம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டாப் சாயில், அதுக்கு மேலே தான் நம்ம பிளான்ட்ஸ் வச்சோம். அதை கொஞ்சம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எருவு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வேரில் படாத அளவுக்கு, வேர்லேயோ ஸ்டெம்லேயோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எருவு வந்து படக்கூடாது. ஓகே. அந்த அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. இவ்வளோ காஞ்சி போயிருக்கு பாருங்க மண்ணெல்லாம். நம்ம மேலே பிளான்ட்ஸ் வைக்கும்போது கூட ஓரளவுக்கு ஈரமெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் நான் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை பிளான்ட்ஸ் வைக்கிற அன்னைக்கு கூட மழை பெஞ்சிருந்துச்சு. அதனால் மேலே இருக்கிற மண் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மண் பாருங்கள் இப்போ இருக்குன்னு ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரு மாதிரி இருக்குல்ல. ஓகே. பிட்டு சைஸு இப்போதைக்கு இது போதும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இதானோன்னு நம்ம பெருசு பண்ணுவோம். ஓகே. இப்போதைக்கு பிளான் பண்ணிட்டோம். இனி வந்து இதோட சேஃப்டி இதுக்காக நம்ம வந்து அந்த பேக் வந்து கவர் பண்ணணும். பேக் ஏன் கவர் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து சன்லைட்டு, டைரெக்டாக சன்லைட் படக்கூடாது. செம்ம வெயில் அடிக்குது. இன்றைக்கி பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. மழை வராது, மழையெல்லாம் வராதுங்க. மழை வரும்னு நம்புறது நீ வேஸ்ட்டு. நேற்று இதை விட டார்க்காக இருந்துச்சு காலையில் வரும்போது. ஓகே இன்றைக்கி சூப்பராக மழை பெஞ்சிரும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் நான். ஆனால் மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பாருங்கள் அப்படி தான் இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள் செம்ம க்ளவுடு தெரியுதா, செம்ம க்ளவுடாக இருக்குது. மழை அடிச்சு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் மழை அடிச்சு ஊற்றும். இப்போ எங்கடானா மழையும் வரல, ஒன்றும் வரணும், போர். நம்ம எதாவது பண்ணலான்னு நினைக்கும் போது தான் ஒன்றுமே வராது. நமக்கு எப்போ தேவையில்லையோ அப்போ மழை வந்து சூப்பராக அடிக்கும். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து 2 சைடு ஓட்டை போட்டிருக்கோம். ஓட்டை போட்டு இதுக்குள்ளே இறக்கிற வேண்டியதான். இது உடைக்கணும்.
அவ்வளோதான். பிளான்ட்டுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விடுறோம் நம்ம. அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ ஹைட்டு இருந்தால் போதுமானது. ஏர் ஃப்ளோ கிடைக்கிறதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஓகே. அவ்வளோதான். கொஞ்சம் கீழே கீழே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பு விட்டுருக்கோம். ஏன்னா வந்து ஏர் ஃப்ளோ இருக்கணும். நம்மள மாதிரி தான் இப்போ நமக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸுக்கும் ஆக்சிஜன் தேவை. இல்லைன்னா அது வந்து க்ரோ ஆகாது. ஐயோம்மா. டன். ஓ, இது அந்த இதா? இது வராதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். தண்ணி விட்டோன்னே அதுவுமே டைட் ஆகிடும். இன்னும் ஒரு ஷேப்பாக இருக்குது. இது பாருங்களேன், இதனால் எவ்வளோ டைம் சேவ் இந்த டேக்னால். நைலான் டேக் இல்லைன்னு வைங்களேன், ஒரு கயிறு எடுத்து ஓட்டை போட்டு இது பண்ணும், இல்லை கம்பி எடுத்து இது பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்தம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பீஸ் இருக்கா? 100 பீஸ் இருக்குது. 20 ருபீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்பில், இது வந்து மீஷோ ஆப்பில் வந்து வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தேன், பட்டு கடையிலையும் போய் பார்த்தேன். மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் இருந்துச்சு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் எதுவும் வாங்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பொருள் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கலாம். வேறு எதுவும் குவாலிட்டியான பொருள்னு நினச்சி நம்ம வந்து அதில் வந்து வாங்கக்கூடாது. இது வந்து குவாலிட்டியாக இருக்கணும்னு இல்லை எனக்கு, அதனால இதை வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். ஏன்னா இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸு வந்தாலே எனக்கு போதுமானது. 6 மந்த்து. ஐயோ, சரி ஓகே. கொய்யாப்பழம் சாப்பிட போகலாமா? இல்லை ஆரஞ்சு பொறிக்க போகலாம் அன்றைக்கி. நீங்கள் வந்து அமெரிக்கன் ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? கட்டுறோம் பாருங்கள், அமெரிக்கன் ஆரஞ்சு. ஓகே.
அவ்வளோதான் கைஸ், டன்னு. பிளான்ட் வந்து சேஃப் ஆச்சு. ஓகே, நம்ம போயிட்டு அமெரிக்கன் ஆரஞ்சு பொரிச்சு சாப்பிட்டு வருவோம். அமெரிக்கன் ஆரஞ்சு 2 செடி வச்சாச்சு. இன்னும் ஒரு 16 பிளான்ட்ஸ் பக்கம் வைக்கணும். வச்சு தண்ணி விட்டு 6 மாதமா சரிக்கல பின்ன. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃப்ரூட் ஃபார்ம்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இந்த பக்கம் திரும்பினா ட்ரீ டொமேட்டோ, இந்த பக்கம் வராங்கன்னா கொய்யாப்பழம், இந்த பக்கம் இது வந்து பொறிக்கணும். நாளைக்கு ஒருத்தர் வந்து வீடியோ போட சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் பொறிக்கிறப்போ வீடியோ போடுங்க. நான் லாஸ்ட் டைம் போகும்போது வந்து மழை வந்துருச்சு. ஸோ அதனால் என்னென்னா எல்லாமே பொறிச்ச பின்னாடி நான் வந்து ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொறிக்கும்போது வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, அவருக்காக இதெல்லாம் பொறிக்கும்போது வீடியோவை போடலாம். பாருங்கள், கொய்யாப்பழம். வரேன். பாருங்கள், ஏதோ அமெரிக்கன் ஆரஞ்சு. எப்படி சூப்பராக கும்முன்னு இருக்கு பாருங்கள். எவ்வளோ பழம் இருக்கு பாருங்கள்.